இது உண்மையான வரலாற்று சம்பவங்களை மையமாகக் கொண்டு எழுதப்பட்டாலும். சில கற்பனை கூறுகளும் சேர்க்கப்பட்டுள்ளன. கரிகாலன் நந்தினி வரலாற்று காதல் கதை. மழைநீர் மன்னனின் விழியில் விழுந்த ஒளிக்கதிர். பாண்டிய நாட்டின் எல்லைப் பகுதிகளில் பசுமை மீண்டும் பிறக்கத் தொடங்கிய காலம் அது. காவிரியின் கரையில் தஞ்சை அரண்மனைக்குள் ஒரே சலசலப்பான சத்தம். இளவரசர் கரிகால பெருவளத்தன் தனது 20வது பிறந்த நாளுக்கான விழாவில் கலந்து கொள்ளும் அரசர்களையும் மந்திரிகளையும் வரவேற்க ஆயத்தமாக இருந்தார். அவர் ஒரு சிறந்த போராளி. சிறுவயதிலேயே தந்தையை இழந்தும் தன்னால் தந்தையின் வாரிசு என்ற பெருமையுடன் வளர்ந்திருந்தார். ஆனால் அவரது இதயத்தின் ஓரத்தில் ஒரு மெல்லிய துயரம் எப்போதும் நிழல் போல் இருந்தது. காதலின் வெறுமை. அந்த வெறுமையை மாற்றியது ஒரே பார்வையில். அந்த நாள் அவளும் வந்தாள். பாண்டிய நாட்டின் அனாதை மகளாக வளர்ந்தாலும் மதுரையின் பழைய அகிலாண்டேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் வளர்த்த பண்டிதர்களால் கல்வியும் கலாச்சாரமும் கொண்டவளாக விளங்கியவள் நந்தினி. அவளது கண்களில் ஒரு தழலும் சொற்களில் ஒரு நரம்புகளை குலுக்கும் இசையும் இருந்தது. அவளை கண்டு தஞ்சையின் மண்டபங்களில் கூட வெளிச்சம் மாறி விழுந்தது போல உணர்ந்தார் கரிகாலன். "நீ யார்?" என்று கேட்டார் அவர் நெருங்கி. "எனது பெயர் நந்தினி. பாண்டிய நாட்டின் பழைய காவலர்களில் ஒருவரின் மகள். இப்போது திருக்கோயிலில் வளர்கிறேன்" என்றாள் அவள் தரையில் விழிக்காமல் பார்வையுடன். அந்த பார்வை ஒரு தீயாகவே பரவியது. கரிகாலனின் மனம் முழுதும் அந்த பார்வையில் மூழ்கியது. அன்றிலிருந்து அவர் வாழ்வில் அரசியல், போர், மரபு என எதுவும் முக்கியமாக இல்லை. முக்கியமானது நந்தினியின் மௌனம். கரிகாலன் நந்தினியின் பார்வையில் மூழ்கியிருந்தாலும் அந்த உணர்வுகளை சொற்களாக மாற்ற முடியவில்லை. அவர் ஒரு போராளி. உரையாடும் வேளையில் நெஞ்சம் துடிக்கும் ஒரு காதலன் ஆக முடியவில்லை. ஆனால் அவளின் அமைதியில் ஓர் அழகு இருந்தது. பேசாமல் பேசும் கண்கள், நடந்து செல்லும் ஒவ்வொரு அடியிலும் ஒரு இசை. அவரது நெஞ்சில் ஒரு எண்ணம் உருவாகியது. இந்த மௌனத்தை நான் புரிந்துகொள்கிறேன். ஆனால் அவளும் என்னைப் புரிந்துகொள்கிறாளா? அந்த விழாவின் இரவிலே நந்தினி அகிலாண்டேஸ்வரி ஆலயத்தில் இருந்து கொண்டுவந்த பஞ்சவதி மலர்களால் ஒரு அலங்கார கோலத்தை அமைக்கச் சொல்லப்பட்டிருந்தாள். அவள் அமர்ந்திருந்த இடத்திலிருந்து கரிகாலன் தொடர்ந்து அவளை கவனித்துக் கொண்டிருந்தார். "நந்தினி" என்றார் மெதுவாக அருகில் சென்று. அவள் தூக்கி பார்த்தாள். அந்த பார்வை வழியாக அவனுக்கே ஒரு புனிதம் சாய்ந்தது. "இப்போது எங்கே செல்கிறீர்கள்?" கேட்டார் அவர். "படிகாசாலை வரை. அதில் விளக்கு ஏற்பாடுகள் செய்ய வேண்டியுள்ளது. திருவிழா நாளைதானே" என்றாள் சிரிப்புடன்.